அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஜாப் வேகன்சி வந்துருக்குது. இதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணோம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நண்பா. இதுக்கு முன்னாடி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு, அதுக்கு நல்லா ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இதுக்கு ஆதரவு கொடுங்க நண்பா. நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கர் 5 வேகன்சி வந்துருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி 2 வேகன்சியும், மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சி வந்துருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு சேலரி வைஸ் பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 மந்த்லி சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி 12,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் நிறைய பேர் அப்ளை பண்ணிங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கப்பா. அதே மாதிரி நம்ம சேனல் பேஜில் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். கேஸ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லா அப்படிலாம் சோசியல் ஒர்க்கு அப்படிலாம் சோசியாலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா சோசியல் சயின்ஸு, ஃபிசிக்காலஜி இதெல்லாம் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி, இந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பர்சனல் கவர்மெண்ட் அப்படின்னா ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும் 2 இயர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்து தான் படிக்க தெரிஞ்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அதனால் மற்ற ஜாப் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்களா எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிக்கு அப் டு 45 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம்னா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே போகணும் இங்கே போகணும் எக்ஸாம் எழுதணும், ஸ்டடி பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்டர்வியூ தான். அதனால் நல்லா பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. ரீட் பண்ணதுக்குமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். உங்களுடைய நேமு, அட்ரஸ்ஸு, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அதோட நகல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அட்டாச் பண்ணிங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 20/3/2025 அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 23 போது ஒரு 18, 17 இந்த டேட்லேயே போட்டுருங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியே போடக்கூடாது. போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். அவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். 23/3/2025 போது அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நல்லா நோட் பண்ணிங்க. இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 27/2/2025. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 23/3/2025 நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 27/2/2024 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணும்போது மிஸ்டேக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 25 தான். 27/2/2025 ஸ்டார்ட் ஆகி 23/2/2025 க்ளோஸ் ஆகிட்டு சொல்லியிருக்காங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறீங்களா தான் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு ஜாப் வந்துருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. இதை விட பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜாப் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.